Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English question papers. இது வந்து preliminary paper and இதுல வந்து நம்ம எப்படி வந்து solve பண்ணணும்னா comprehension and grammar part இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இதுல இருக்கு சரியா. ஸோ comprehension நம்ம எப்பவுமே first pick பண்ண மாட்டோம். grammatical part முடிச்ச பிறகு comprehension தான் pick பண்ணுவோம் because read பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஸ்டோரி பேஸ்டா இருக்கலாம், பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால கிராமர் பார்ட்டை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வில் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கிறதுனால எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 1 to 10 நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ். ஓகே, ஸோ 11ல இருந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. 5 questions minimum இருக்குமா? 9. ஓகே, ஸோ நம்மளுக்கு 11 to 20 வந்து க்ளோஸ். 21. ஓகே, ஸோ 21ல இருந்து நம்மளுக்கு கிராமர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி, லெட் ஸ்டார்ட் சால்விங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஓகே, இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுல போல்டா இருக்க பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் பார்ட் இஸ் கிவன் போல்ட் அண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அந்த போல்டா இருக்க பாட்டை நம்ம பார்க்க தேவையில்லை, பாக்கியெல்லாம் பார்க்கலாம். 13% were killed of police firing during the protest against the plant. ஓகே, ஸோ இங்க வந்து 13% were killed, fine. ஆஃப் போலீஸ் நம்ம சொல்லுவோமா இந்த இடத்துல? அதாவது were killed இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா வேர்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 13% வேர். ஸோ பர்சன்ஸ் வருது இங்க, வேர் ஓகே கரெக்ட். வேர் கில்ட். ஓகே, கில்ட் இன், சாரி ஜஸ்ட் a minute. சரி, இங்க என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ப்ரிப்போசிஷன் இன் வரும். ஓகே, ஆஃப் வராது. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, 13% were killed in police firing during the protest. ஸோ protest நடக்கும் பொழுது killed in தான் சொல்லுவோம், killed off police சொல்ல மாட்டோம். ஆஃப் எப்போ சொல்லுவோம், எதையாச்சும் குறிச்சு பேசும் பொழுது நம்ம சொல்லுவோம். ஸோ killed in இந்த போலீஸ் ஃபயரிங் நடக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டிருக்காங்க பொழுது இன் தான் வரும். ஸோ நமக்கு எரர் எங்க வருது, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். At present, the company is waiting for clearance from the court and the government for restart the plant, which was closed for annual maintenance. Okay, so இங்க வந்துட்டு at present the company, so the company is waiting சொல்லலாம் for clearance from the court and the government. So and என்ற conjunction இந்த பக்கம் the court the government கரெக்டா இருக்கு. For restart அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இங்க என்ன வரணும், ஃபார் ரீஸ்டார்ட் த பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லணும், டு ரீஸ்டார்ட் த பிளான்ட் விச் வாஸ் க்ளோஸ்ட் ஃபார் ஆனுவல் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்மளுக்கு எங்க எரர் இருக்குன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 23rd question. An employee of the Calicut Medical College admitted in a private hospital here was most prone to virus infection as she had been exposed to treatment of those infected by Nipah virus. Okay, so first la employee கொடுத்திருக்காங்க, ஆனன்ற ஆனன்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிருக்காங்க because employee வந்து வவல்ல இருக்கு. ஓகே, of the Calicut Medical College admitted in a private hospital here was most prone ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மோஸ்ட்ன்ற வேர்ட் நம்மளுக்கு இங்க வராது. என்ன வரும், was more prone to virus infection as she had been exposed to treatment of those infected by Nipah virus. So எங்க எரர் இருக்கு, ஆப்ஷன் 2ல எரர் இருக்கு. 24th question. The state government on Thursday formed the new zonal system which would have 7 zones and 2 multi-zones to facilitate recruitment and transfer of employees. படிக்கும் பொழுதே ஒரு இடத்துல நம்மளுக்கு கிராமட்டிக்கலா தப்பு இருக்கு அப்படின்றது நல்லா தெரிஞ்சா நீங்க அந்த இடத்துல போயிட்டு
நீங்க அந்த மாத்தி பார்த்தே படிச்சு பாருங்க. சரியா? இங்க வந்து என்ன வருது? நம்மளுக்கு எரர் நல்லாவே படிக்கும்போது தெரிஞ்சது. ஃபெசிலிட்டேட்டட் வராது. டு ஃபெசிலிட்டேட் ரெக்ரூட்மெண்ட் தான் வரும். ஓகே. சரி நெக்ஸ்ட் ஒன். சாரி. இதுல அப்ப எங்க எரர் இருக்கு? D part. Okay. 25th question. All the attacks were fueled of messaging on social media claiming that gangs of child snatchers were roaming the streets of Bangalore. Okay, so all the attacks were fueled of messages on social media அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So fueled of messages on social media நம்ம சொல்லுவோமா? இங்க இருக்க ப்ரிப்போசிஷன் கரெக்டா? பாக்கி பாருங்க. claiming that gangs of children snatchers were roaming. Okay, fine. இங்க எங்கேயும் தப்பு இல்ல. All the attacks were fueled. Fine. So இப்போ இங்க என்ன வரும்? By messages on social media. Okay. So fueled by messages on social media claiming. So அங்க வர preposition நம்ம பார்த்து பண்ணோம். Okay. Second partல error இருக்கு. 26th question. They tried to escape but fall as the men kicked them and hit them with clubs. Okay. So இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன டென்ஸ்ல இருக்கு? அதாவது kicked, they tried. Okay. So இங்க வந்து but இங்க என்ன வந்திருக்கணும்? fall வருமா? நம்மளுக்கு pastல தான் வரும். So they tried to escape but fell as the men kicked them and hit them with clubs. அப்போ second one தான் நம்மளுக்கு error. Okay, so 27th question. We have filed a case of attempting to murder, unlawful assembly and rioting. Efforts are on to track down the attackers. So இங்க வந்து efforts are on to track down the attackersல எந்த error இல்ல. C partல இல்ல. Okay, so D partல இல்ல. Unlawful assembly and riotingலயும் இல்ல. We have filed a கேஸ்லயும் இல்ல. சோ எங்க இருக்கு? பி பாருங்க. ஆஃப் அட்டெம்ப்டிங் டு மர்டர். அதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப் அட்டெம்ப்டிங் சொல்ல மாட்டோம். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். சரியா? அதுதான் நம்மளோட கேஸ். அப்போ பி பார்ட்ல எரர் இருக்கு. 28th question. The buses would be brought under the system by November while efforts were underway to brought KSRTC buses that operate in the region 2 under its purview. Okay. So இங்க வந்துட்டு 2 இருக்கு. இங்க V3 இருக்கு. So error இதுதானே? என்ன வரணும்? Bring. Okay. So C partல error. While efforts were underway to bring KSRTC buses. Okay. சரி. 29th question. Selected bus stations in Kerala will be upgraded அங்க வரையும் இல்ல as bus ports that have infrastructure to par with airports to vow people to use public transport. Okay. So இங்க வந்துட்டு பார்னா சமநிலை அப்படின்னு சொல்லலாம். So இங்க வந்துட்டு have infrastructure on to வராது. It is on par with airports to vow people to use public transport. So எங்க நம்மளுக்கு error இருக்கு? Option C. 30th question. A fear-stricken girl, however, reportedly informed her mother about the happening from 4 months and about the boys who were behind the assault. Okay, so assault na என்னன்றது தெரியும். தாக்குதல்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எங்க எரர் தெரியுது? the happenings from 4 months அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? from 4 monthsல இருந்துன்றதுக்கு from யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம since 4 months 4 monthsல இருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. happening 4 months and about the boys who were behind the assault. So வேற எதுலயும் நம்மளுக்கு எரர் இல்ல. அப்போ C பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஓகே. ஸோ கிராமர் முடிச்சாச்சு. ஸோ 10 questions நம்மளுக்கு க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. அடுத்து என்னது? காம்ப்ரிஹென்ஷன். ஓகே. சரி. நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பார்க்கலாமா? 11th question. ஓகே. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கு 11th? கில்லிங், அலைவ், born, left and lost. ஓகே. ஸோ இப்போ படிக்கலாம். ஈஸியா தான் இருக்கு. Hundreds of plants and animals are dash every
day due to deforestation and urbanization. What might happen if this continues in the future? So hundreds of plants and animals are என்ன ஆயிருக்கு, டிஃபாரஸ்டேஷன்லாம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன போடுவோம் நம்ம? ஆர் கில்லிங்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆர் லாஸ்ட். ஓகே, ஸோ டிஃபாரஸ்டேஷன் அதெல்லாம் பண்றாங்கல்ல, ஸோ அதனால என்ன ஆயிருக்கு, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை வந்து நிறைய வந்து போயிருக்கு டியூ டு டிஃபாரஸ்டேஷன் அர்பனைசேஷன்லாம் பண்றதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், த லாஸ்ட் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் of plant and animal species occurred 65 million years ago. Okay, ஓகே, எக்ஸ்டிங்க்ட்னா என்னது, ஒரு இப்போ வந்து அதெல்லாம் இல்லாம இருக்கு. ஓகே, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, இப்போ இல்ல. ஸோ மாஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளான்ட்டும் அனிமல் ஸ்பீஷீஸ்ன்றாங்க. எப்போ அக்கர்ட் 65 மில்லியன் இயர்ஸ் அகோ வித் த டைனாசரஸ். ஓகே, இன் ஆல் 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஹேவ் அக்கர்ட் அண்ட் சயின்டிஸ்ட். ஸோ இங்க வந்து நம்ம போடும் பொழுது இங்க டேஷ், ஐ மீன் இங்க டேஷ் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு சயின்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட்னு கொடுக்கல, சயின்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஏதாவது நம்ம வரப்போறது என்னன்றதை பார்க்கும் பொழுது அது ப்ளூரல்ல இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீக், டோல்ட், எஸ்டிமேஷன், பிலீவ் அண்ட் கன்சிடர். ஓகே, ஸோ இப்போ அங்க சொல்லும் பொழுது எந்த வேர்ட் நம்மளுக்கு கரெக்டா அங்க வரும்னு பார்க்கலாம். So, in all, 5 mass extinction have occurred, and scientists estimation சொல்ல மாட்டோமா, scientist consider எல்லாம் வராது. என்ன வரும்? scientist believe. Okay, it's fourth option. So அப்ப என்ன வரும்? Scientists believe Earth is in 6 mass extinction அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, scientists speak, scientists told அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இங்க என்ன சொல்ல முடியும்? Believe Earth is in 6 mass extinction அப்படின்னு சொல்லலாம். The world as it is now is threatened, including people who are responsible for Earth's dash. So இங்க வந்து இந்த blank எப்படின்னா 13th one. So அதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Shape, development, deterioration, warmth and expansion. So what is deterioration? சீரழிவை தான் நம்ம deterioration அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து நிறைய plants and animals போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த தேர்ட் வேர்ட் வந்து அங்க வருதான்னு பார்க்கலாம். ஸோ 13th people who are responsible for Earth's deterioration. Okay, வேர்ல்ட் என்ன பண்ணிருக்கு, threatened including people who are responsible for earth's deterioration. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ டிஃபாரஸ்டேஷன் அர்பனைசேஷனால சீரழிவு நடந்திருக்குன்றதுனால அந்த வேர்ட் தான் அங்க நம்மளுக்கு கரெக்டா உட்காரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்? திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, சரி, 14th ஒன், altered, created, produced, made and brought. ஓகே, ஸோ ரஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 14th ஒன், people have dash and managed almost half her Earth's land at a very unsustainable rate. Okay, people have ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டேமேஜ்டுன்னு வருது, ஆண்ட்ன்ற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ 14th எங்க, இட்ஸ் ஹியர். ஸோ பீப்புள் ஹேவ், இங்கேயும் வந்து ஆண்டன் வந்ததுனால இங்கே V3 தான் வரணும். எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு V3ல தான் இருக்கு. ஓகே, ஸோ எல்லா ஆப்ஷனுமே V3ல தான் இருக்கு. ஸோ அப்போ அங்கே என்ன வரும்? கிரியேட்டட் வராது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்டர்ட். சரியா, ஆல்டர்ட் அண்ட் டேமேஜ்ட். ஓகே, ஸோ 15th ஒன் என்ன வருது? ஓகே, so இங்க வரையும் படிச்சாச்சு. Global warming is having a serious impact as well. A 6 degrees Celsius increase in global temperature killed 95% of all species on Earth 251 million years ago. An increase of 6 degrees Celsius is forecast this century if a change is not made to 2. Okay, so இங்க நம்ம என்ன பார்த்தோம்? To void, to dissipate, argument, reverse, increase. Okay, so இங்க வந்து to reverse the damage done to
எர்த். ஏன்னா வந்து அங்க பாக்கி இருக்க சென்டென்ஸ் நம்ம படிக்கும் பொழுது திருப்பியும் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு அப்படின்ற வேர்ட் தான் நம்மளுக்கு கரெக்டா அந்த இடத்துல உட்காருது. ஓகே, ஸோ இங்க படிச்சு பாருங்க. இஸ் நாட் மேட் டு ரிவர்ஸ் த டேமேஜ் டன் டு எர்த். அதுதாங்க கரெக்டா வரும். ஹியூமன்ஸ் வில் பி ஒன் ஆஃப் த 95% ஆஃப் ஸ்பீஷீஸ் லாஸ்ட். நோட்டிசபிள் சேஞ்சஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் இன்க்ளூட் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் மைக்ரேஷன். ஸோ ஏதோ டிஐஓஎன் ஆர் ஏதாச்சும் வந்துட்டு மைக்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் வேற ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்றது இருக்கலாம். த சேஞ்ச் இன் சீசன்ஸ் ஏர்னிங்ஸ். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து 16th பார்த்தீங்கன்னா டிலே, பர்த், ஸ்லோ டவுன், ஹேஸ்டன், acceleration. So anga migration and acceleration. So fifth one will be your answer. Okay, 17th one. Okay, so migration, acceleration, the change in season earning. Migrating birds are migrating earlier, which in turn is causing them to hatch eggs and dash young earlier than they did at the beginning of this century. Okay, and spare வராது, destroy வராது, amend நம்ம இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, and bear. So and bear young earlier than they did as the beginning of this century. Okay, so while this is, so it's the answer. Okay, for 17th one it is option 2. Okay, 18th one. While this is just the tip of the iceberg, many other many other difficulty regarding the extinction, many other issues regarding the extinction, அதாவது அழிஞ்சு போச்சுல, extinction of plants and animal species need addressing அப்படின்னு சொல்றாங்க. So it is more important now than ever before to pull our heads out of the sand arid, make changes for the extinction, better wealth, அப்புறம் சிக்மா டிமாண்ட். ஸோ இதில் எது அங்கே வரும்? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்டிங்ஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்டிங்ஷன் வருமா பாருங்க. மேக் சேஞ்சஸ் ஃபார் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் எர்த்தா இல்லாட்டி வெல்த் ஃபார் எர்த்தா அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நவ் தென் ever before to pull our heads out of the sand arid, make changes for the wealth of the earth. So it is option 3. Okay, சரி. So 20th one என்ன ஆப்ஷன் இருக்கு? endangered, threatened, evaluated, living, compared. Okay, so இங்க வந்து future generation are dash they are a species as well. Okay, future generations. Okay, so it is option 1. ஏன்னா endangeredனா என்னது? serious risk. அவங்களுக்கு வந்து future generations are endangered, they are a species as well. Okay, so இதுக்கு என்னது? serious riskல இருக்கவங்கள endangered species ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Okay, so நம்ம இப்போ வந்து க்ளோஸும் முடிச்சாச்சு, எரர் ஸ்பாட்டிங்கும் முடிச்சாச்சு. ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் வந்து ஓகே, ஸோ இப்போ வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். நீங்கள் வந்து டெலகிராமில் உள்ள கொஷின் பேப்பரை படித்த பிறகு கொஷின்ஸையும் பார்த்த பிறகு ஏதோ ஒரு கொஷின் சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் தெரியலனா இதை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் புரியும். படிக்காமல் பார்க்கும் பொழுது ஜஸ்ட் எங்கே இருக்க ஆன்சர்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டியாக புரியும். சரியா? ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்? ஆர்டிஇ அதை வந்து பெஸ்ட் டிஸ்கிரைப் பண்றது எது? ஸோ இங்கே கண்டென்ட் கம்மியா இருக்கு, அதனால இதை நம்ம படிச்சிடலாம். ரொம்ப பெருசா இருந்தா அங்க போய் நம்ம அந்த வேர்டை சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ எனிவே பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஆர்டிஇ. An Indian legislation enacted by the Parliament of India on 4th August 2009. So ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்மளுக்கு ஒரு க்ளூ தான், ஞாபகம் வச்சுக்க. An act which provides education to all. Okay, an act that describes the importance of free compulsory education for children between 6 and 14 in India. Okay, அப்புறம் all the above இல்லைன்னா none of these. Okay, சரி. ஸோ அப்போ best describes RTE இதுதான் நம்ம மேல தேட போறோம்.
ஓகே. ஸோ ரைட் டு எஜுகேஷன்ன்ற வேர்ட் கூட இருக்கலாம். டேட் இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஓகே. So Right to Education Act is an Indian legislation enacted by the Parliament on 4th August 2009, which describes the modalities of the importance of free compulsory education of children between 6 and 14 in India under Article 211. ஸோ பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து enacted by the Parliament of India வந்து இது. ஆனால் அது என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு? The modalities of the importance of free compulsory education for children between 6 and 14 in India under the Article 211 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னது? நம்ம படிச்சதுல தேர்ட் ஒன் வில் பி யுவர் ஆன்சர். இங்கே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் எப்போத்துலேருந்து பிட்வீன் 6 அண்ட் 14 வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். What age limit has been decided for compulsory and free education in India? எந்த ஏஜ் குரூப்பை வந்துட்டு கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில்ட்ரன் பிட்வீன் 6 and 14, ஆல் சில்ட்ரன் born on 1 January 1999 or before, all children who are above 3.5 years, all students below 14 years studying in government schools. Okay. So இங்க வந்து 3.5 ஞாபகம் இருக்கு. 1 Jan 1999. Okay, 6 to 14. So 6 to 14ன்றத வந்து இப்போ நம்ம பார்த்தோம் தேர்ட் பாயிண்ட்ல, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இங்க கேட்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட், எந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம மேலே பார்க்கலாம். ஓகே. சேம் திங், அதுதான். The importance of free compulsory education for children between 6 to 14 India, Article 211 படி இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட், வேற எதுவும் வந்துட்டு இது ரிலேட் பண்ணி பேசல. ஓகே. இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. The Right to Education Act that promises education to all children in the 6 to 14 age group. Okay. சரி. ஸோ நம்மளுக்கு 6 to 14ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1. ஓகே. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். What major problems are encountered in government schools? ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சர்ச் பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு இங்க ஒரு வேர்டு இருக்கு. There are also frequent allegations of government schools being riddled with absenteeism and mismanagement, and appointments are based on political convenience. Okay, mismanagement இருக்கு அங்க பார்த்தோம். Okay, political convenience. Okay, இங்க பார்க்கலாம். Lack of well educated teachers, mismanagement, political interference, இதுதான் அங்க வந்து political convenience ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதுவும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டு இது கரெக்டா வருதுன்னு போது கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் 5ன்றத நம்ம போடலாம். பாக்கி எதுவும் செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபோர்த் ஒன். Who among the following attempted to kill Ibps? ஓகே. ஸோ இந்த பர்சனை வந்துட்டு யூசுப்ஸைய வந்துட்டு யாரை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா assassinate பண்ணியிருக்காங்க. The assassination attempt sparked a nation and international outpouring of support for Ibps. Now, okay, the most famous teenager. Okay, so he was murdered. Assassinate பண்ணியிருக்காங்க. Okay, shot the dead and neck in the assassination attempt by Taliban கன்மென். ஓகே. ஸோ இந்த பர்சன் தான் வந்துட்டு அசாசினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, இங்க நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். What do you mean by the word autodidactic used in
the passage. Okay, so இப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. Autodidactic. Autodidactic. It is here. Okay, சரி, இது முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணலாம். Education frequently takes place under the guidance of others, but may also be autodidactic. Any experience that has a formative effect on the way one thinks, feels, or acts may be considered educational. Okay. So, இப்போ இங்கே வந்துட்டு takes place under the guidance of others, but may also be autodidacticனா என்ன சொல்ல வரேன்னா செல்ஃப் எஜுகேஷன். ஸோ ஒரு விஷயத்த வந்து செல்ஃப் எஜுகேஷனை வந்து அப்படி சொல்லலாம். ஓகே, autodidactic. Okay, a self-taught person with an effective appeal, full of courage, very knowledgeable. So இதுல எது நம்மளுக்கு ஆன்சரா வரும்? self-taught person. So ஒரு விஷயத்த வந்து அவங்களே வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல போட்டிருந்ததுல அந்த இது படிக்கும் பொழுது ஸோ நீங்கள் அதை வந்து பேசேஜில் அந்த கொஷின் பேப்பரில் செக் பண்ணி பாருங்கள். சரியா? கைடன்ஸ் ஆஃப் others. So education frequently takes place under the guidance of others, but may also be autodictate. So but அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் சொல்லி தரலாம். It can be this also. So self education கூட இருக்கு. Okay, sixth one. Formative. So formativeன்ற வேர்ட் நம்ம அங்க பார்த்தோம். அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு கூட நம்ம வந்து ஃபார்மேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ malleableனா சாஃப்டா இருக்கிறதுக்கு, டிஸ்ட்ரக்டிவ்னா ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் டெம்பரரியா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டெம்பரரி, அப்புறம் டிரான்சிட்ரி, இது எல்லாமே. ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாமினேட்டிங்காக இருக்கிறது. ஓகேயா? ரொம்ப இந்த ஃபார்மேட்டிவ்க்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு சின்னம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் தான் வரும். பிகாஸ் இங்கேயும் வந்து சேம் மீனிங் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, 7th கொஸ்டின் போகலாம். ஃப்ளாக்ஷிப். ஸோ ஃப்ளாக்ஷிப் அந்த வேர்டுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு இம்மெச்சூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர், பிளையண்ட், ஸோ கம்ப்ளைண்ட் அப்படின்றது தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு சேம் மீனிங் வேணும். கரேஜ் இஸ் வாட், தைரியம் அப்படின்றத நம்ம சொல்றது. ஸோ ஃப்ளாக்ஷிப் இஸ் சேம் மீனிங் வந்து ஃபோர் ரன்னர். இட் இஸ் அ சினோனிம் ஆஃப் ஃப்ளாக்ஷிப். ஓகே, ஸோ அலூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்ராக்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு சேம் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. என்டைஸ், பியர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ப் இதை வச்சு பண்றது வந்து பியர்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே அலூர் அப்படின்றதோடைய சின்னம் என்னது? அப்பீல். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாக்டான சின்னம் இஸ் அப்பீல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பெக்ட். ஸோ பெக்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெக்ட்னா ஒரு விஷயத்த இணைக்கிறதுக்கு நம்ம பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டாச்ட். ஸோ ஃபர்ஸ்ட்லயே நம்மளுக்கு மீனிங் இருக்கு. ஸோ 1 வில் பி யோர் ஆன்சர். பாக்கி எல்லாமே நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணனால சேர்த்தா தானே ஸ்குவீஸ் பண்ண முடியும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வராது. ஓகே, 10th ஒன். அசாசினேஷன், அது மர்டர் பண்ணுறது அசாசினேஷன் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி மர்டர், டெம்டேஷன், பர்த். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் என்னது? பர்த் வில் பி யோர் ஆன்சர். ஓகே, ஸோ வி ஹவ் டன் வித் காம்ப்ரிஹென்ஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ இன்னியோட செஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஸோ அது வந்து இன்னும் கிளாரிட்டியாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, see you guys in the next session. Thank you.